नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं व्यासाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधिये वासिष्ठाय नमो நமஹ. நம்ம சர்வேபியா சரித்திரம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் முதல்ல ஆதிசேஷனை பற்றி அனுபவித்தோம். இப்போ அடுத்தது 37வது அத்தியாயத்தில் வாசுகி முதலான பாம்புகள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போடுறது. சௌதி மகரிஷி சொல்கிறார், இப்படி வாசுகி அப்படின்ற பாம்பு அவ அம்மா கொடுத்த இந்த சாபத்தை கேட்டுட்டு சாபத்திலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு யோசிச்சுண்டு நேர ஐராவத முதலிய பாம்புகளோட ஒரு கன்சல்டேஷன் போட்டுதான். இந்த ஐராவத முதலிய பாம்புகள்லாம் தர்ம நெறியில் யோசிக்கக்கூடியதான். அதனால் வாசுகி சொல்கிறதான், அயம் ஷாபக யதாதிஷ்டோ விதித்தம் வஸ்ததானகாக தஸ்ய ஷாபஸ்ய மோக்ஷார்த்தம் மந்திரயித்வா யதாமஹே. ஹே குற்றமற்றவர்களே, நம்ம மேலே இந்த சாபம் விழுந்திருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சாபத்தை எப்படியாவது நியூட்ரலைஸ் பண்ணணும், இல்லாதபடிக்கு பண்ணணும். அதனால் எல்லா சாபத்துக்கும் விமோச்சனம் உண்டு, ஆனால் தாய் கொடுத்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது. அதனால் இந்த சாபத்தை கேட்டுட்டோ என்னுடைய ஹிருதயமானது நடுங்கிறது. இந்த சாபம் சத்தியனாய் அவ்வியமாய் அப்பிரமேயனாய் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தின் முன்னாடி சொல்லப்பட்டது. நம்மளோட அழிவானது நிச்சயமாக ஏற்படதான் போகிறது. இல்லைன்னா எல்லாம் வல்ல அந்த இறைவன் முன்னாடி இந்த சாபம் இடும் பொழுது அவர் பார்த்தும் சும்மா இருந்திருப்பாரா? நம் தாயார் இந்த சாபத்தை நம்ம மேலே இடுறதுக்கு முன்னாடியே அவர் தடுத்திருக்க மாட்டாரா? அதனால் இப்போ நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுன்றத பார்ப்போம். நீங்கள்லாம் நன்னா ஞானமுடையவர்கள், தகுதி இருக்கக்கூடியவர்கள். அதனால் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். என்ன பண்ணினா இந்த சாபம் போகுன்றதை பற்றி யோசிக்கலாம். இப்போ அத்தனை பாம்புகளும் வாசுகி பாம்பு சொல்கிறத கேட்டு எல்லாம் இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறதுங்கோ. ஒரு பாம்பு சொல்லித்தான் நம்ம பேசாமல் பிராமண ரிஷிகளாட்ட வேஷம் போட்டுக்கலாம். போட்டுண்டு நேர ஜனமேஜயன் இடத்துல போயிட்டு இந்த சர்ப்பசத்திரயாகத்தை பண்ணாதேன்னு சொல்லிடலாம். இல்லை நம்ம ஜனமேஜயனுக்கு பிரியமான மந்திரிகளாக மாறிவிடலாம். அப்போ ஜனமேஜயன் நம்மள்ட்ட அட்வைஸ் கேட்பான். கேட்கும்போது நெய்சஞ்சி யாகத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லிவிடலாம். அந்த ராஜா நம்ம புத்திமான் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக அட்வைஸ் கேட்பார். அப்போ சொல்லலாம் வேண்டாம் அப்படின்னு. இன்னொன்று, நம்ம ராஜாவிடத்தில் சர்ப்ப வம்சம் அழிஞ்சு போச்சுன்னா என்னென்ன தீங்குகள் வரும் அப்படின்ற அந்த காரண காரியங்களை எல்லாம் சொல்லிவிடலாம். சொன்னால் ராஜா புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டுங்களா. இன்னொரு கோஷ்டி என்ன சொல்லித்தான், பேசாத அந்த யாகத்துக்கு வரக்கூடிய பிரதானமானவா முக்கியமானவா இந்த புரோஹிதர், பிராமணர்கள், ரிஷிகள் இவாளெல்லாம் நம்ம கடிச்சு விட்டுறலாம். கடிச்சு விட்டுட்டாக்க இவாள்லாம் செத்து போகிறதுனால இந்த யாகம் நடக்காதையே போயிடும். அதே மாதிரி யார் இந்த யாகத்தில் ரித்விக்குகளாக உட்காண்டிருக்க போகிறாலோ அவளையும் நம்ம கடிச்சு விட்டுடலாம். அப்படியாக நம்மளோட இலக்கானது அடையப்படும்னா. இன்னும் சில பாம்புகள் சொல்லித்தான், ஏய் அநியாயம் பண்ணாதீங்க, பிராமணர்களை கொள்வது தப்பு. ஏன்னா அதர்மோத்தரதா நாம கிருஷ்ணம் வியாபாதையே ஜகத்து. அதர்ம பாதையில் நம்ம போனோம் அப்படின்னா பிரபஞ்சமே அழிஞ்சிடும் அப்படின்னா. மற்ற பாம்புகள் சொல்லித்தான், பேசாமல் நம்ம மேகங்களா மாதிரி யாகம் நடக்கும்பொழுது மழையை வருஷிச்சா அப்போ யாகம் நின்று போயிடும்ல அப்படின்றது தான். இன்னும் சில பாம்புகள் சொல்கிறதா, நம்ம 100, 1000 கணக்கில் அந்த சர்ப்பசத்திர யாகத்துக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரையாக கடிச்சு வச்சுருவோம், அதனால அவள் பயந்து போயிடுவான்னா. இன்னும் சில பாம்புகள் என்ன சொல்லிட்டு தெரியுமோ, ஸ்வேன மூத்திர புரீஷேன சர்வபோஜ விநாசனா. அவள் சாப்பிட்றதுக்காக நல்ல சுத்தமான ஆகாரத்தை வச்சுருப்பா. நம்ம அந்த ஆகாரத்தில் போயிட்டு மலமூத்திராதிகளை கழிச்சுட்டு வந்துடலாம். அப்போ அந்த ஆகாரத்தை யாரும் சாப்பிடவே மாட்டான்னு. எவ்வளோ வில்லத்தனமாக பிளான் பண்ணுறது பாருங்க. ஒன்றும் என்ன ஒரு வில்லத்தனம். அதை இதெல்லாம் போராதுன்னு விட்டு வேறு பிளான் எல்லாம் போடுறதுங்கோ. இந்த ரித்விக்குகளாக நம்மளே பேசாமல் போயிடலாம். ராஜாவுக்கு போயிட்டு நம்ம ராஜாவோடைய வழியை மறைச்சு எங்களுக்கு நீங்கள் தான் தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த தட்சிணை என்னன்னு அவர் கேட்பார். அப்போ சொல்லலாம், இந்த சர்ப்பசத்திர யாகத்தை நிறுத்துறது தான் நீங்கள் கொடுக்குற தட்சிணைன்னு சொன்னால் அப்போ ராஜா நிறுத்தி தானே ஆகணும். இல்லை அப்படின்னா ராஜாவை முதல்ல நம்ம கண்ட்ரோலில் எடுத்துன்னு வரணும்.
இந்த நம்ம கண்ட்ரோலில் எடுத்துன்னு வந்தாக்க ராஜா நம்ம சொல்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேட்டு தானே ஆகணும். அதனால் முதல்ல நம்ம கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ராஜாட்ட வந்து இதை பண்ண சொல்லலாம் அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்லிட்டான், ராஜா இந்த ஜலத்தில் போய் விளையாடுவார்ல, அப்போ ராஜா அங்கேருந்து அப்படியே அலேக்கா தூக்கின்னு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த யாகமானது நடக்கவே நடக்காது. இன்னும் சில பாம்புகள் தன்னை தானே ஏதோ புத்திசாலி நினச்சிட்டு சொல்லித்தான் பேசாமல் நேராக ராஜாவே போய் கடிச்சிட்டா. அப்போ நம்ம டார்கெட் ஆனதை அச்சீவ் பண்ணிடலாமே, அவருடைய மரணத்தின் மூலியமாக இந்த தீங்குக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மூலமே அழிஞ்சுப்படும் அப்படின்னு தான். அதனால் ஹே பாம்பே, கண்களை கொண்டு கேட்கக்கூடியவரே, இதுதான் எங்களுடைய டெசிஷன்ப்பா. நாங்கள் கூட்டணியில் இதுதான் கடைசி முடிவாக நாங்கள் எடுத்திருக்கோம். ராஜா நீர் என்ன சொல்கிறீர், எது சரின்னு பார்த்து நீர் டிசைட் பண்ணோன்னா. இதை சொன்ன விட்டு எல்லாம் அந்த பாம்புகளுக்கு தலைவனான வாசுகியை வேவேன்னு பார்த்து நிற்கிறது. அப்போ உடனே வாசுகி சொன்னாராம், எனக்கு நீங்கள் சொன்ன இந்த கடைசி ஐடியா சரிப்பட்டு வரும்னு தோணலை. இந்த ஐடியா சரிப்பட்டு வராது. நீர் கொடுத்த ஐடியா எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் வந்து உங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணணும்னு பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற ஐடியாலாம் பண்ணால் எல்லாம் ஏடா கூடமாக இப்போ முடியும் போல் இருக்கு. பாம்புகளே, என் மனசுக்கு நீங்கள் கொடுத்த ஐடியாலாம் எவ்வளோ தூரம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய குலத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இருக்கேன். அதுதான் என்னை இன்னும் உள்ள ரொம்ப யோசிக்க வைக்கிறது. அதனாலேயே எனக்கு வருத்தங்கள்லாம் ஏற்படுறது. ஏன்னா நீர் எந்த காரியத்தை இப்போ நீங்கள் பண்ணாலும் அதற்குண்டான நல்லது கெட்டது ரெண்டுமே என் தலையில் தான் விடியும். அதனால் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு வாசுகி சொல்கிறாரா. இந்த ஏலபத்ரா அப்படின்ற ஒரு பாம்பு இருக்கா, அந்த பாம்பு என்ன பண்ணித்தான் வாசுகி மற்ற பாம்புகள்லாம் பேசுகிறத கேட்டுட்டு, ஏய் நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த ராஜா என்ன சாமானியப்பட்டவரா? அவர் பாண்டவ குலத்தில் தோன்றினவர், குருவம்ச ராஜா. என்ன தைரியத்தில் நீங்கள் இப்படிலாம் பிளான் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போடுற பிளான் எல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அதனால் பாம்புகளில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே, நான் சொல்கிறத கேளுங்கோ. ஒருத்தன் விதியினால் தாக்கப்பட்டவனாக இருந்தானா அந்த விதி தான் அவனுக்கு நல்ல மார்க்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் அவன் அந்த விதியை தான் ஆசிரியக்கணும். வேறு எதுவுமே அவனுக்கு ஆசிரியக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. நம்மளுடைய பயத்துக்கு காரணமே நம்ம தலையெழுத்து தான். ஆனால் தலையெழுத்து தான் போய் ஆசிரியக்க. நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கோ. அம்மா இந்த மாதிரி சாபம் கொடுக்கும்போது நான் அவன் மடியில் புரண்டுட்டு இருந்தேன். அந்த சாபம் இன்னும் என் காதில் ரீங்காரமாட்ட கேட்டுருக்கு. என் மனசே அப்படி பயந்து போய் நின்றுட்டுருக்கு. அதனால் தயவு செஞ்சு நான் இப்போ சொல்கிற விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கேளுங்கோ. ஹே அரசரே, தேவர்கள் பிரம்மாவிடத்தில் போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்டார். ஏன் இந்த மாதிரி கத்ரு சாபம் கொடுக்கும்போது நீங்கள் பேசாத இருந்தேள், நீங்களும் அந்த இடத்துல தானே இருந்தீங்கோ, ஏன் பேசாமல் இருந்தீங்கோ, தடுத்திருக்கலாமே, சர்ப்ப வம்சமே அழிஞ்சா நியாயமா, நாட்டுக்கு நல்லதா அப்படின்லாம் கேட்டா உடனே பிரம்மா சொன்னாரா, நான் ஏன் கத்ரு சாபம் கொடுக்கும்போது தத்தாஸ்தூன்னு சொன்னேன் தெரியுமா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாம்புகள் எதுவுமே தர்மிஷ்டர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பாப்பத்துக்குன்னே பேர் போனது. மனசு ஃபுல்லாக விஷம், வேற ஒன்றும் கிடையாது. இதுங்கள்லாம் உயிரோடு இருந்து அடுத்த வாழை வேணும்னே கடிச்சு நோக்காண்டிருக்கும். இதெல்லாம் வேண்டாம். நிச்சயம் ஜனமேஜோட சர்ப்பசத்திர யாகத்தில் எது அதர்ம பாதையில் போயிட்டு இருக்கோ அதுதான் விழும். தர்ம பாதையில் போகிற ஒரு பாம்பும் கண்டிப்பாக விழாது. அதனால் இந்த பாம்புகள்லாம் தர்ம பாதையில் போச்சுன்னா கண்டிப்பாக தப்பிச்சிடும். ஆனால் தர்ம பாதையில் போமான்றதே மனசு முழுக்க தீய எண்ணங்கள் தான் இருக்குது. யாரை எப்போ கடிக்கலாம், என்ன பண்ணலாம், இதையே தான் யோசிச்சுட்டு இருக்குங்கோ. அதனால் இந்த பாம்புகள் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் இந்த ஜனமேஜோட சர்ப்பசத்திர யாகத்திலேருந்து காப்பாற்றப்பட தான் போகிறது. அதுக்கான டைம் வரும். யாயாவரர்களுடைய குலத்தில் ஒரு மகரிஷி ஜரத்காரு அப்படின்ற பேரில் பிறப்பார். அவர் பெரிய புத்திமானாக இருப்பார், பெரிய தபஸ்வியாக இருப்பார், இந்திரியங்களை நன்கு அடக்கியவராக இருப்பார். இந்த ஜரத்காருக்கு ஒரு புள்ள பிறப்பார். அவருக்கு ஆஸ்திகர்னு பேர். அவரும் பெரிய தபஸ்வி. அவர் இந்த சர்ப்பசத்திர யாகத்தில் போயிட்டு சர்ப்பசத்திர யாகத்தை நிறுத்துவார். அந்த பாம்புகள் எதெல்லாம் வந்து தர்ம பாதையில் இருக்கோ, தர்ம சிந்தனைகளோடு இருக்கோ, அதெல்லாம் தப்பிச்சிடும். பாக்கி டெஃபினட்டாக தப்பிக்காது. அது எப்படின்றது ஜனமேஜோட சர்ப்பசத்திர யாகத்தை அனுபவிக்கிறச்சே பார்க்கலாம். இதெல்லாம் சொன்ன உடனே பிரம்மாட்ட வந்து கேட்குறாளா, சரி சரி, இந்த ஜரத்காருன்னு பெரிய தபஸ்வி, புத்திமான், சக்திசாலின்லாம் சொன்னாலே,
அவர் யார் மூலியமா இந்த பிள்ளைய பெற்றுப்பாருன்னா உடனே பிரம்மா அதுக்கு சொல்றார், ஜரத்காரு அவருடைய பேர்லயே இருக்கக்கூடிய ஒரு பெண் மூலியமாகத்தான் இந்த குழந்தைய பெற்றுப்பார். வாசுகி பாம்புகளுக்கெல்லாம் தலைவன், அவனுடைய தங்கையான ஜரத்காருவை தான் இந்த ஜரத்காரு மகரிஷி கல்யாணம் பண்ணிப்பார். அவன் மூலியமா வரக்கூடிய இந்த குழந்தை சர்ப்ப வம்சத்தையே காப்பாற்ற போறதுன்னா தேவதைகள் அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். அதனால ஹே வாசுகி, என் கண்ணு முன்னாடி இப்போ தங்க ஜரத்காரு தான் ஞாபகத்துக்கு வரா, தயவு செஞ்சு அவளை எப்படியாவது ஜரத்காரு மகரிஷி கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னா. உடனே பாம்புகளுக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷம், ஆஹா எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வாக்கை கொடுத்துருக்க, எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கே சந்தோஷமா இருக்கே, எங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு பிரம்மாவே ஐடியா கொடுத்துட்டாரேன்னா. இது என்னன்னா வாசுகிக்கு அண்ணிலேருந்து ஒரு எண்ணம், ஜரத்காரு தான் தங்க தானே அவளை தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறா, ஜரத்காருவை பார்த்து 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 பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தாராம். அதுக்கப்புறம் சௌதி மகரிஷி சொல்றாரு இந்த இடத்துல, இது நடந்து ரொம்ப நாள்லாம் இல்லை, இது நடந்து கொஞ்ச நாள்லயே தேவர்கள் அசுரர்கள்லாம் வருணனோட இருப்பிடமான அந்த சமுத்திரத்தை அமிர்தத்துக்காக கடைய ஆரம்பிச்சா. அப்போ வாசுகி தான் தாம்பு கயிறா இருந்தது. அப்போ அந்த சமுத்திர மத்தனம் முடிஞ்ச உடனேவே தேவர்கள் வாசுகி ஐஷன்ட்டு நேராக நான்முகன் பிரம்மா இடத்துல போயிட்டு அப்போ சொன்னாலாம், வாசுகி நம்ம பயந்து போயிருக்கார் அந்த சாபத்தினால, நீங்கள் தான் எப்படியாவது இந்த பாம்புக்கு பயத்தை நீக்கி விடணும். ஏன்னா இந்த பாம்பு நமக்கு நண்பனாக இருக்கக்கூடியவன், நமக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்க மாட்டான், எப்பொழுதுமே லோகக்ஷேமத்துக்காக யோசிச்சுட்டு இருக்கான். நீர் தான் ஏதாவது பார்த்து இந்த பாம்புக்கு பண்ணணும் அப்படின்னா உடனே பிரம்மா சொன்னாராம், ஏலபத்ரா சொன்னதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், காலம் வரும்பொழுது நிச்சயமா அதர்மிஷ்டர்கள் அழிவார்கள், தர்மம் ஜெயிக்கும். ஜரத்காரு ஏற்கனவே பிறந்தாச்சு, அந்த பிராமணர் இப்போ தீவிர தபஸில் மூழ்கி இருக்கார். வாசுகிய சரியான நேரத்தில் அவருடைய தங்க ஜரத்காரு மகரிஷி கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லு. ஹே தேவதைகளே, ஏற்கனவே ஏலபத்ரா பாம்புகளுக்காக என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம், அதுக்கு புறம்பா எந்த மார்க்கமும் இந்த இடத்துல தோன்றலை அப்படின்ன உடனே பிரம்மா சொன்னது அத்தனையும் கேட்டுட்டு ஜரத்காரு நேரம் கீழே வந்தார். வந்து அத்தனை பாம்புகள் கிட்டே சொன்னாராம், தபர் அத்தனை பேருமே போய் இன்னிலேருந்து ஜரத்காருவை ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் வேலை, இன்னிலேருந்து ஜரத்காரு மகரிஷியை ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் அத்தனை பேருடைய வேலையும். அவர் எப்போ தூங்குறார், எப்போ சாப்பிட்றார், எத்தனை மணிக்கு ஏந்துக்கிறார், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ அவர் வந்து கல்யாணத்துக்கு வரன் தேட ஆரம்பிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியறதோ உடனே வந்து எங்கிட்ட இந்த காரியத்தை சொல்லணும், நான் அதுக்கப்புறம் மேற்படி காரியங்களை பார்த்துக்கிறேன்னா. பாம்புகளும் போச்சு ஸ்பை பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இப்போ சௌனக மகரிஷி மேற்படி கேட்குறார், ஆமாம் ஜரத்காருக்கே ஜரத்காருன்னு பேர் வந்தது, அதோட டெஃபினேஷன் என்ன எனக்கு சொல்லுங்கோளேன். சொல்கிறேன் கேளுங்கோ. இந்த ரிஷியினுடைய சரீரம் இருக்கே அது ரொம்ப பெருசாக இருந்தது, அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ரிஷி என்ன பண்ணார், பெருசாக இருந்த சரீரத்தை தன்னுடைய தபஸ் கொண்டு சுருக்கினுட்டார். வாசுகி தங்கைக்கும் இதனால்தான் இந்த பேர் ஏற்பட்டதுன்னா. ஆமாம் கரெக்டு, ஜரத்காரு பேர் கொண்டான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுடுத்து சுவாமின்னா. மேற்படி சௌனகர் கேட்குறார், சரி மேற்படி ஆஸ்திகர்னுடைய சரித்திரத்தை சொல்லுமே, எத்தனையோ பாம்புகள் சரித்திரத்தை தேவதையர் சாய்ச்சிட்டீர், இப்போ ஆஸ்திகர் சரித்திரம் சொல்லும் அப்படின்னாக்க சௌதி மகரிஷி மேற்படி சொல்றார், வாசுகி தன் தங்க ஜரத்காரு மகரிஷி கல்யாணம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். காலங்கள் கடந்து போச்சு. ஆனா இந்த ரிஷி பெரிய தபஸ்வி, கல்யாணம் பண்ணுன்ற எண்ணமே இல்லாத தபசுகள்லாம் பண்ணிட்டு ஊரா போயிட்டு இருந்தார். அப்ப ஹே பிராமணரே, ஒரு சமயம் ஒரு ராஜா ஒரு பரீட்சித்துன்ற பேர்ல இருந்தார். அவர் வந்து குருவம்சத்தில் தோன்றினவர். அவர் தாத்தா பாண்டு மாதிரி நன்னா புஜபலங்கள்லாம் வச்சுண்டு அவர் பெரிய வீரியவான், நன்னா சண்டை போடக்கூடியவர், யுத்த பூமியில வேட்டையாடுறதுல ரொம்ப பிரீத்தி இருக்கக்கூடியவர். அந்த ராஜா இப்படி சுத்தின்ண்டே இருந்தார். அப்போ வேட்டையாடும் போகும்போது இந்த மான், காட்டு பன்றி, ஹைனா, அதுக்கப்புறம் இந்த எருமைகள் முதலான பசுக்களையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தார். ஒரு சமயம் அவருடைய அம்பை கொண்டு ஒரு மான் அடித்தார். அது வேகமாக காட்டுக்குள்ளே ஓடி போயிடுது. அதை தேடிண்டே போகும்போது அவர் இந்த காட்டுக்குள்ளே வந்தார். இங்கேயும் அங்கேயும் தேடின்னு இருக்கார். ருத்ரனே கூட முன்னொரு காலத்தில் தேவலோகத்தில் யாகத்துக்காக இருந்த அந்த மானை ருத்ரன் அடித்தப்போ அந்த மான் திருப்பி அதோட பழைய உருவத்துக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் என்னைக்குமே பரீட்சித்து ஒரு மானை அடித்தது தப்பினதா சரித்திரமே கிடையாது. அவருடைய குறி என்றைக்குமே தப்பாது. அப்படி இந்த மானானது மற்ற
மிருகங்களை போல் அதுவும் காயப்பட்டிருந்தது. வேகமா ஓடி போச்சு காட்டுக்குள்ள. அந்த மார்க்கம்தான் ராஜாக்கு அவருடைய அழிவை நோக்கிய ஒரு மார்க்கத்துல ஐஷன் போயிடுத்து. பாவம், இந்த மான் வேகமா ஓடி போச்சா, ராஜாவுக்கு ஒரு கட்டத்தில் இந்த மான் தென்படவே இல்லை. ஆனால் அங்க இருந்த ஷமீகர் அப்படின்ற மகரிஷி இடத்துல போயிட்டு கேட்டார். அவர் பக்தியில ஆழ்ந்திருக்கக்கூடியவர். ஆனா அவர் மௌன விரதத்தை கடைப்பிடிச்சுட்டு இருந்தார். அதனால இந்த ஷமீகர் அப்படின்ற மகரிஷி இடத்துல போயிட்டு அவர் கேட்டார், சுவாமி மானை எங்கேயா பார்த்தேளா, இந்த வழியா ஏதாவது மான் ஓடி போச்சா, எனக்கு சொல்லுங்கோளே அப்படின்னா ரிஷி வாயே திறக்கல. ரிஷி பெரிய தர்மிஷ்டர், மௌனவரத்துல இருக்கான்றது பரீட்சித் மகாராஜாக்கு தெரியாது. பரீட்சித் மகாராஜாக்கு வேட்டையாடி வேட்டையாடி களைப்பு ஏற்பட்டு பசி தாகம் எல்லாம் வந்துடுத்து. இப்ப எல்லாம் கலந்துதான் அவர் ரிஷிட்ட மறுபடியும் போயிட்டு நீங்க மானை பார்த்தளா அப்படின்னு கேட்கிறார். ரிஷியும் அங்க கன்று குட்டிகள் பசுமாட்டுக்கிட்டே இருந்து பாலை பருகி பாக்கியத்தோட வாயில கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும் பாருங்க பாலை, அதை அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு ஏதோ பெருமாள் மேல பக்தி பண்ணிட்டு பெருமாள் சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருந்துட்டு தன் காரியத்தை பார்த்து மௌனவிரதத்துல இருந்தார். இந்த ராஜா கேட்ட எந்த கேள்விக்குமே மகரிஷி பதில் சொல்லல. உடனே ராஜாக்கு பசி வந்தா பத்தும் பறந்து போகுமோ இல்லையா, அவருக்கு வந்த கோபத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு இருந்தது, செத்த பாம்பு. அந்த பாம்பை தன்னுடைய அம்பால எடுத்தா ரிஷியினுடைய கழுத்துல போட்டுட்டு புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச தூரம் போன உடனே தான் நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினைச்சுட்டு போனாராம். அப்புறம் அவர் ராஜ்யத்துக்கு போய் உட்காந்துட்டார். இங்க என்ன ஆறுது, இவருடைய பிள்ளை ஸ்ருங்கின்னு இருக்கார், ஷமீகருடைய பிள்ளை ஸ்ருங்கி தன்னோட நண்பர்களோட அங்க தூரக்க இருந்துட்டு இருக்கார். அப்ப ஸ்ருங்கியினுடைய நண்பரான கிருஷ அப்படின்றவர் சொல்றார், ஆமா நீங்கள் என்னமா பெரிய தபஸ்வின்னு சொல்றேன், எப்படி உங்க அப்பா செத்த பாம்பா கழுத்துல போட்டு தபஸ் பண்ணுவாரா, இது வேற நீங்க பெரிய தபஸ்வின்னு வேற சொல்லிண்டு ரிஷிகுமாரர்கள்னு வேற சொல்லிண்டு, ரிஷிகள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, தன் இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில வெற்றியை பார்த்தவா. நம்ம தான் ஒன்றும் பண்ணலையே, இப்படியா உட்காந்து நம்ம தபஸ் பண்ணிட்டு தற்பெருமை வேறையா உனக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே ஸ்ருங்கியை பார்த்து கேட்கிறார். ஸ்ருங்கிக்கு வந்தது கோவம். ஆமா எங்க அப்பா கழுத்துல யார் சித்தப்பாவன் போட்டா, அதை முதல்ல எனக்கு சொல்ல, அப்புறம் நான் என்ன பண்றேன்றதை பாருன்னு. இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா அந்த இடத்துக்கு வந்தார். அவர் பசியும் களைப்புமா இருந்தார். உங்க அப்பாட்ட இந்த வழியா மான் போச்சா நிறைய தடவை கேட்டார். உங்க அப்பா மௌன விரதத்துல இருக்கா, இது அவருக்கு தெரியாது. இத்தனையோ தடவை கேட்டு இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த செத்த பாம்பை அவர் கழுத்துல போட்டு புறப்பட்டு போயிட்டார். இதான் நடந்தது. அதுக்கப்புறமும் உங்க அப்பா வாயே திறக்கல. ஏன் உங்க அப்பாவால அப்ப கூட வாயை திறந்து அவரால் சொல்ல முடியாதா பண்ற தப்புன்னு, இவர் கண்டிக்காத விட்டதுதான் இவர் பண்ண தப்புன்னு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கார். ஸ்ருங்கி பார்த்தார், எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாம், நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி சபிக்கிறார். தம் பாபம் அதி சம்க்ருத்தः தக்ஷக பன்னகேஸ்வரः அஷி விஷ ஸ்திக்ம தேஜா மத்வாக்கிய பல சோதிதः. எந்த ராஜா அவரோட எங்க அப்பாவோடைய முதிர்ச்சியானதாயும் மெலிந்ததாயும் இருக்கக்கூடிய எங்க அப்பாவோட தோள்கள்ல செத்த பாம்பை போட்டு போனாரோ, அவர் அவமானப்படுத்துறேன்ற பேர்ல பிராமணர்களை அவமானப்படுத்தின அந்த ராஜா நிச்சயமா குருவம்சத்துக்கு அந்த தேஜஸை அழிக்க வல்லமை படைத்தவன் தான். இன்றிலிருந்து ஆரம்பிச்சு 7வது நாள் தக்ஷகன் அப்படின்ற பாம்பு கடித்து இவர் யமலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுவார். தக்ஷகன் சர்ப்பங்கள் எல்லாம் ரொம்ப பலசாலியான சர்ப்பம் அதுதான். அதனால என் வார்த்தைகளை கொண்டு சொன்ன இந்த சாபம் நிச்சயம் பலிக்கும்னா. இவர் பார்த்தாரு, இப்பெல்லாம் சபிச்சுட்டு நேரம் ஷமீகர்கிட்ட போயிட்டு சொன்னாராம். அப்பா மடியில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழறாரு. இப்ப ஸ்ருங்கி மகரிஷி அப்பா கேட்டாராம், என்னடா நடந்ததுன்னா, இல்லை இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, ரிஷிகுமாரன் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல தபஸ் இருக்கணும், அந்த தபஸை நீ காப்பாற்றணும். கோவப்பட்டா என்ன ஆகும், தபஸ் சக்தி குறைஞ்சு போயிடும். அனாவசியம் எனக்கு கோவப்படுற. பரீட்சித் மகாராஜா எவ்வளோ பெரிய தர்மிஷ்டர் தெரியுமா, அவருக்கு தெரியாது நான் மௌனவரத்தில் இருக்கேன்றது. தெரியாம தான் அவர் கேள்வியை கேட்டார். தெரிஞ்சிருந்தா அவர் நிச்சயமா கேள்வி கேட்டிருக்க மாட்டார். அவர் பசியில தாகத்துல களைப்புல அந்த கேள்வியெல்லாம் கேட்டார். பசி வந்தா பத்தும் பறந்து போகும்பா, என்ன பண்றதுன்னு தெரியாது. அவர் செத்த பாம்பை தூக்கி என் கழுத்துல போட்டு போயிட்டார். எனக்கு அந்த பொறுமை இருக்கோ இல்லையோ, நான் மகரிஷி தானே, பொறுத்துக்கொள்ளோட தன்மை என்கிட்ட இருக்கோ இல்லையோ, அப்ப நீ எப்படி அவரை தப்புன்னு சொல்ல முடியும்? அவர் நம்மள இன்னைக்கு ரட்சிக்கலன்னா நீயும் நானே இன்னைக்கு நிம்மதியா தபஸ் பண்ண முடியுமா காட்டுல?
இல்லை நிம்மதி அனுஷ்டானங்கள் தான் பண்ண முடியுமா? நம்ம இன்னைக்கு நன்னா இருக்கோம்னு அது காரணம் பரீட்சித் மகாராஜா இல்லையா? நீ மாட்டுக்க இந்த மாதிரி சாபம் விட்டுட்டியே, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ பண்ணது தப்புன்றத முதல்ல நீ உணரணும். தயவு செஞ்சு இப்படிலாம் இனிமே பண்ணாத, யாரையும் சபிக்கணும்னு வாயை திறந்து சொல்லாத. நம்ம ரிஷிகள் பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இப்படியெல்லாம் பண்ணாத. அதுவும் ஒரு தர்மிஷ்டனான ஒரு ராஜாவை போய் சபிச்சிருக்கியே, தகுமா எங்கேயாவதுன்னா? ஸ்ருங்கி மகர்ஷி சொன்னாராம், அது எப்படி நான் பண்ண நீங்க தப்புன்னு சொல்லுவீங்கோ? அவர் இந்த மாதிரி பண்ணதுனால தானே. டேய், அவர் பண்ணியிருக்கட்டும்டா, இது ஒன்றும் விஷயமே இல்லை, இது பெரிய விஷயமே கிடையாது, பொருட்படுத்தாத. சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் நீ கோவப்பட்டுட்டே இருந்த அப்படின்னா எப்பதான் பொறுமையை வளர்த்துக்க முடியும் நம்மளால? சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கெல்லாம் கோவப்படாது. நீ கோவப்பட்டு சபிச்சதுனால பாரு, அனாவசியமா ஒரு தர்மிஷ்டனா இருக்கிற ஒரு ராஜா, அவனுடைய ராஜ்யத்துல நம்ம இத்தனை நாள் இருந்துட்டு இருக்கோம், பாதுகாப்பா இருக்கோம், பத்திரமா இருந்துட்டு இருக்கோம். நம்ம நன்னா இருக்கிறதுக்கு அவர் தானே காரணம். அப்ப இப்படி அவரே போய் சபிச்சுட்டு வந்து நிக்கிறியே, சரி போ, இனிமே திருந்தி தயவு செஞ்சு மனசுல பொறுமையை வளர்த்துக்கோ, சாந்தமா இரு. எது நடந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முணுக்குன்னு கோவப்பட்டு வராத, அது ரிஷிக்கு லட்சணமே கிடையாது. சரி போ, நான் என்ன நடக்கணுமோ நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ என்னோட சேவகனை அனுப்பிச்சு இந்த மாதிரி நான் போய் சொல்கிறேன் இந்த ராஜாட்ட, இந்த மாதிரி உங்களுக்கு சாபம் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு அவர் சொல்லிவிட்டார். உடனே கௌரமுகன்னு அவருடைய சிஷ்யன் ஒருத்தர் அவரிடத்துல தூது அனுப்புறார். ஹே கௌரமுக, முதல்ல போயிட்டு ராஜா அவர் நன்னா இருக்காரான்னு முதல்ல கேளு, அதுக்கப்புறமா இந்த சாபத்தை பத்தி சொல்லும்பொழுது என்ன சொல்லணும்னு நான் சொல்றேன், அதையே நீ போய் சொல்லு. என்னுடைய பிள்ளை தெரியாம உங்களை சபிச்சுட்டான், அவன் சொல்றத நீங்க பொருட்படுத்தாதீங்கோ, மன்னிச்சு விட்டுடுங்கோ. நீங்க கோவத்துல நீங்க இருந்ததுனால என் மேல அந்த செத்த பாம்பை மாலையா போட்டு போயிட்டீங்கோ. அதை பார்த்துட்டு என்னோட பிள்ளை அஜ்ஞானத்தினால இந்த பாப்பத்தை பண்ணிவிட்டான், தயவு செஞ்சு அதை பொருட்படுத்தாதீங்கோ, ஆனா உங்க மேல இப்படி ஒரு சாபம் வந்திருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம்னா. கௌரமுக்க அங்க போறார், போய் பேசுறாராம். கௌரமுக்க அங்க போன உடனே முதல்ல அந்த ராஜ்யத்துல இருக்கிறவாள்லாம் பிராமணனை சகல மரியாதைகளோட வரவேற்றாளாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளி ரெஸ்ட் எடுத்துட்டு கௌரமுக்க பேச ஆரம்பிக்கிறார். ராஜாக்கெல்லாம் ராஜாவாய் திகழக்கூடியவரே, உங்களோட ராஜ்யத்தின் கீழே ஒரு மகரிஷி ஷமிக்கர் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வரார். அவர் பெரிய தர்மிஷ்டர், பொறுமசாலி, தன் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கக்கூடியவர், பெரிய தபஸ்வி, மனுஷர்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே. ஒரு செத்த பாம்பை நீர் வந்து உங்களுடைய அம்பனுடைய முனையை கொண்டு ரிஷியினுடைய கழுத்துல போட்டு வந்தீர். இத பார்த்துட்டு ரிஷி அங்க பேசாம இருந்ததுக்கு காரணம் அவர் மௌனவரத்தை கடைபிடிச்சுட்டு இருந்தார். அவரே அந்த காரியத்தை மன்னிச்சு விட்டுட்டார். ஆனா அவருடைய பிள்ளை அந்த காரியத்தை மன்னிச்சு விடல. அதனால ராஜாக்கு எல்லாம் ராஜாவாய் திகழக்கூடியவரே, இன்றில இருந்து ஆரம்பிச்சு 7வது நாள் தக்ஷகன் அப்படின்ற பாம்பு வந்து உங்களை கடிக்கும்னு அஜ்ஞானத்தினால அவ அப்பாவுக்கு தெரியாம ஸ்ருங்கி மகரிஷி உங்களுக்கு இந்த சாபத்தை கொடுத்துட்டார். ஷமீக்கர் மறுபடியும் அவர் பிள்ளை இடத்துல உங்களை காப்பாத்துறதுக்காக தான் பிரார்த்தனை பண்ணார். ஆனா பிள்ளைய சொல்லிட்டார், நான் இத்தனை நாள் நான் சத்தியத்தை மட்டும்தான்ப்பா பேசியிருக்கேன், அதனால இன்னைக்கு சாபம் பொய்யாகாது, அதுவும் பலிக்கும்னு சொல்லிட்டார். அதனால ராஜா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளும். ஷமீக்கர் அப்படின்ற மகரிஷி உங்கள்கிட்ட இதை வந்து சொல்றதுக்காக உங்க நன்மைக்காகத்தான் என்னை இந்த இடத்துல அமைச்சிருக்காருன்னு சொல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டு குருவம்சத்தில் தோன்றிய பரீட்சித் மகாராஜா தாம் பண்ணது தப்புன்னு உணர்ந்து ரொம்ப துக்கத்துல போயிட்டார். இந்த ராஜா தேவதையாட்டமே இருப்பாராம் பார்க்கறதுக்கு. அவர் மரணிப்பார் அப்படின்ற செய்தியை கேட்ட பரீட்சித் மகாராஜா நொந்துக்கலையாம். அவருக்கு எதுக்கு துக்கம் வந்தது அப்படின்னா, ரிஷியை போய் இப்படி அவமானப்படுத்திட்டோமே அப்படின்றத நினைச்சுதான் பரீட்சித் மகாராஜாக்கு துக்கம் தாழவே இல்லையா. உடனே அந்த ராஜா கௌரமுகட்ட சொல்லி அனுப்புறார், இப்படிப்பட்ட மகனீயரான இந்த மகரிஷி எப்பொழுதும் என்னை அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாராம். இதுக்கப்புறம் கௌரமுக புறப்பட்டு போயிட்டார். ராஜா அவருடைய மினிஸ்டர்ஸ் எல்லாரோடையுமே கன்சல்டேஷன் பண்றார். பண்ணி இந்த அரண்மனை முழுக்க எல்லா வைத்தியர்கள், பிராமணர்கள், மந்திர தந்திரம் தெரிஞ்சவா அத்தனை பேரையுமே கூட்டு அந்த அரண்மனை முழுக்க சுத்தி அந்த இடத்துல இருக்க சொல்லிட்டார். எல்லாராலையும் சூழப்பட்ட அந்த அரண்மனையில இவர் பாதுகாப்பா இருந்துட்டு இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்கார். அவருடைய ராஜபரிபாலனத்தை அவருடைய தர்மம் தெரிந்த மந்திரிகளை கொண்டு பண்ணிட்டு இருந்தாராம். காற்று கூட
ராஜா பக்கத்துல போக முடியலையா? இப்ப அவ்வளோ டைட் செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காரா. 7வது நாள் வந்தது. பிராமணர்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே, கஷ்யபர் ராஜாவை சரி பண்றதுக்காக வரார். அவர் நடந்தது அத்தனையும் கேட்டார். கேட்டுட்டு பாம்புகள்ல சிறந்தவராய் திகழக்கூடிய தக்ஷகன் மகாராஜாவை யமலோகத்துக்கு அழிச்சுட்டு போயிடுவார்னு தெரிஞ்சுண்டு நேர வந்தார். நான் நிச்சயம் இந்த தக்ஷக பாம்பினால் பாதிக்கப்பட்டவராய் இருக்கக்கூடிய இந்த ராஜாவை நான் சரி பண்றேன். இதனால எனக்கு சொத்தும் தர்மமும் நிலைச்சு நிற்கும். அப்ப இந்த ராஜாக்கெல்லாம் தலைவன தக்ஷகன் கஷ்யபர் வரத பார்த்தாராம். கஷ்யபர் எதுக்கு வர? ராஜாவை சரி பண்றதுக்கு. உடனே நேரம் அந்த 7 பிராமணர்கிட்ட போயிட்டு சொன்னாராம், கஷ்யபரே எங்க போறீர் இவ்வளவு வேகமா? என்ன காரியம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கஷ்யபர் சொன்னாராம், பாம்புகள்ல சிறந்தன திகழக்கூடிய தக்ஷகன் இன்னைக்கு எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடிய பரீட்சித் மகாராஜா குருவம்சத்தை சேர்ந்தவனை போய் கடிக்க போறானா. என்கிட்ட நேரம் இல்லை, ஆனா விஷயம் தெரிஞ்சவன். நான் போயிட்டு அந்த ராஜா வந்த விஷயத்துலேருந்து காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பிராமணர் கிட்டக்க தக்ஷகன் சொல்றதான், நான் தான் நீர் சொன்ன அந்த தக்ஷகன், நான் தான் போய் பரீட்சத்தை கடிக்க போறேன். நீர் இல்லை, யாராலையுமே நான் ஒருத்தரை கடிச்சா குணப்படுத்த முடியாது. உடனே கஷ்யபர் சொன்னாராம், எனக்கு புத்தி வித்யா பலம் எல்லாமே இருக்கு, அதற்குரிய மந்திரங்கள் இருக்கு, கண்டிப்பா அதை சொன்னா இந்த ராஜாவை நீ கடிச்ச மாத்திரத்திலேயே நான் சரி பண்ண முடியும்னா. உடனே தக்ஷகன் சேலஞ்ச் பண்றது, அப்படியா கஷ்யபரே, சரி நான் இந்த மரத்தை முதல்ல கடிக்கிறேன், அதான் உங்களால சரி பண்ண முடியறதான்னு பாருங்கோ அப்படின்றதுதான். கஷ்யபர் உடனே சொன்னாராம், அப்படியா, அப்ப நீ அந்த மரத்தை கடிச்சிரு, நான் சரி பண்ணி காட்டுறேன்னா. கஷ்யபர் சொன்ன மாத்திரத்துல தக்ஷகன் போயிட்டு அந்த ஆலமரத்தை போய் கடிச்சுட்டானாம். அந்த ஆலமரத்துல உடனே எல்லா இடத்துல விஷமானது பரவி சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் பத்த வச்சுடுத்தான். இந்த எரியரன் மரத்தை பார்த்து அந்த தக்ஷகன் சொல்லித்தான் கஷ்யபர் இடத்துல, பிராமணர்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே, உங்களால முடிஞ்சதுன்னா இந்த மரத்தை மீட்டு கொடுங்கோன்னா. அந்த மரம் பஸ்மமா எடுத்து தக்ஷகன் அப்படின்ற பாம்புனுடைய விஷத்தினால, ஆனா அந்த சாம்பலை கொண்டு கஷ்யபர் இந்த வார்த்தைகளை சொன்னாராம், பாம்புகளுக்கு ராஜாவை திகழக்கூடியவரே, இந்த காட்டு அதிபதிக்கு என்னோட வித்யாபலத்தை நான் இப்ப காமிக்கிறேன். பாம்பே, நான் உன் கண்ணு முன்னாடியே இந்த மரத்தை திருப்பி உயிர்ப்பிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வித்யாபலத்தை கொண்டு முதல்ல ஒரு அம்குரத்தை ஏற்படுத்தினாராம். அதுல இருந்து 2 இலைகள் தோன்றித்து, அதுல இருந்து ஒரு காம்பு, அந்த காம்புல இருந்து கிளைகள் நிறைய தோன்றித்தான். அந்த கிளைகள் அதுக்கப்புறம் முழுதா வளர்ந்த ஒரு மரமாக தோன்றித்தான். இதை பார்த்துட்டு தக்ஷகன் சொல்லித்தான், பிராமணர் எதோன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் விஷயமே கிடையாது. என்னோட விஷயத்தையோ இல்ல வேற ஏதோ ஒரு பாம்போட விஷயத்தையோ முறிச்சிட்டு நீங்க இதை பண்றது ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை. பிராமணர்களுக்கு ராஜாவாய் திகழக்கூடியவரே மகரிஷியே, எந்த சொத்தை நீங்க ராஜா கிட்டேருந்து பெறறதுக்காக போறீங்களோ அந்த சொத்தை நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா என்னதான் நீங்க 3 உலகங்கள்ல பெரிய தேஜஸ்வியாக திகழ்ந்தாலும் ஒரு சூரியனானவன் எப்படி கிரகணத்தின் போது தன்னுடைய அந்த தேஜஸை இழப்பானோ அந்த மாதிரி மறைஞ்சு போறதும் உங்களுடைய தேஜஸ் இப்போ. ஏன்னா அந்த ராஜா பிராமணனுடைய சாபத்தினால பாதிக்கப்பட்டவனா இருக்கான். அவன் இப்போ திடீர்னு நீங்க போய் சரி பண்ணலான்னு சொன்னா நம்புவான்னு நீங்க எதிர்பார்க்கறா? அதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்புவான்றது தெரியாது, நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நீங்க எதிர்பார்க்குற இந்த வெற்றியானது கிடைக்கிறதுன்றது கடினம்தான் அப்படின்னு உடனே கஷ்யபர் சொன்னாராம், நான் அங்க தனத்துக்கா போறேன், சரி நீ எனக்கு அதை கொடு பாம்பே, அதை வாங்கிட்டு நான் திரும்பி போறேன். நான் தக்ஷகன் சொன்னாரா, சரி நீர் எதிர்பார்க்கறத காட்டிலும் ஜாஸ்தியாவே தனத்தை நான் கொடுக்கறேன், அதனால நீங்க அங்க போகாதீங்கோன்னா. தக்ஷகன் சொன்னதை கேட்டு பிராமணர்கள்ல சிறந்தவராய் புத்திசாலியாய் பலசாலியா இருக்கக்கூடிய கஷ்யபர் தியானத்துல மூழ்கிட்டார். இதுக்கப்புறம் உயர்ந்த பலசாலில கஷ்யபர் அவருடைய தபசக்தியை கொண்டு இந்த பரீட்சித் மகாராஜோட காலமானது முடிஞ்சு போச்சு அப்படின்றத புரிஞ்சுண்டு நேர போனார். தக்ஷகன் கிட்ட இருந்து தேவையான தனத்தை வாங்கிண்டார். அதுக்கப்புறம் கஷ்யபர் புறப்பட்டு போயிட்டார். தக்ஷகன் நேர ஹஸ்தினாபுரத்துக்கு வேகமா போனாராம். தக்ஷகன் அவர் போற வழியில
இந்த ராஜா இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப ஜாகிரதையா விஷத்தை முறிக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் மருந்துகளை எல்லாம் கேட்டுண்டு சாப்பிட்டுண்டு தெம்பா ஜாகிரதையா இருந்துட்டு இருக்கார் அப்படின்றத கேள்விப்பட்டு அந்த தக்ஷகன் அப்ப சொல்லித்தான், இந்த ராஜா கண்டிப்பா சாகணும், என்னோடைய ஆட்காலமானது முடிஞ்சு போச்சு, ஆனா என்னோட மாயை கொண்டுதான் இந்த ராஜாவை நான் கொல்லணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் உடனே தக்ஷகன் ஒரு சில பாம்புகளை எல்லாம் பிராமணர்கள் வேஷத்துல கையில இந்த குஷ புல்லோட கூட பழங்கள் தீர்த்தம் எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சுதான், நீங்கள்லாம் போங்க, போயிட்டு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு வேலை ஒன்று இருக்கு, கண்டிப்பா இதை உடனே பண்ணியானுன்ற மாதிரி சொல்லுங்கோ, கண்டிப்பா இப்ப இந்த பழங்கள் மலர்கள் ஜலம் எல்லாத்தையும் அவர் சாப்பிடணும்னு சொல்லுங்கோ. உடனே இந்த பாம்புகளும் தக்ஷகன் சொன்ன மாதிரியே கேட்டுதான் நேர இதுங்களும் போறது. அங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த குஷ தர்ப்பம் அந்த ஜலம் பழம் எல்லாத்தையும் கொடுத்துதான். ராஜாவோ அவ கொடுத்தது எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு அவ வந்த காரியம் முடிச்ச உடனே இவர் சொன்னாராம், சரி எனக்கு இப்ப ரொம்ப களைப்பா இருக்குன்னா. உடனே அந்த பாம்புகள் பிராமணர் ரூபத்துல இருக்கா அதெல்லாம் கிளம்பி போயிடுதான். அதுக்கப்புறம் அந்த ராஜா மந்திரிகள் இடத்துல நண்பர்களை சொன்னாடாம், சரி என்னோட கூட நீங்கள்லாம் இருந்து இதை சாப்பிடுங்கோன்னா. விதியினுடைய காரணத்தினால இந்த ராஜா மந்திரிகளோட கூட சேர்ந்து இந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாராம். இவன் பரீட்சித் மகாராஜா அந்த பழத்தை சாப்பிட்டாரே, அதுக்குள்ள தக்ஷகன் மறைஞ்சிருந்தாராம். ஹே சௌனகரே, அவர் இந்த பழத்தை சாப்பிடும் போது தக்ஷகன் திடீர்னு ஒரு கோரமான ஒரு புழுவனுடைய ரூபத்துல வெளியில வந்தாராம். அந்த புழு எப்படி இருந்துதான், ஒரு செம்பு வர்ணத்துல கருப்பு கண்களை கொண்டு பார்க்கறதுக்கே கோரமா இருந்துதான். அதனால ராஜாக்கள்ல சிறந்தவரா இருக்கக்கூடிய இந்த பரீட்சித் மகாராஜா அந்த புழுவை கையில வச்சுட்டு அவர் மந்திரிகளிடத்துல சொன்னாராம், சூரியன் அஸ்தமனமா போறது, இனிமே எனக்கு இந்த விஷத்தினால எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது, அதனால இந்த புழு தக்ஷகன் ஆக மாறி என்னை கடிக்கட்டும், அதனால் நான் பண்ணின பாப்பமும் அந்த பிராமணர் சொன்ன வார்த்தையும் மெய்யாகட்டும்னு சொன்ன உடனே ராஜா இதை சொன்னார்னு கேட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டாளாம். அந்த ராஜா சிரிச்சுட்டே இருக்கறச்சே தக்ஷகன் வெளியில வந்தார். வந்த அந்த ராஜாவோடைய கழுத்தை சுத்தி உக்காண்டார். ஒரு கோர கர்ஜனையோட ராஜாவை இந்த பாம்பு கடிச்ச உடனே அப்படின்னு சரித்திரம். ஜனமேஜயன் அடுத்தது ராஜாவாக்க போறா. இந்த மந்திரிகள்லாம் ராஜா இப்படி தக்ஷகனால பாதிக்கப்பட்டவராய் அந்த விஷமெல்லாம் உடம்புல ஏறி போய் உடம்பெல்லாம் அப்படியே வாட்டத்தை பார்த்து எல்லா இடத்துலையும் தக்ஷகனுடைய அந்த கோர கர்ஜனை கேட்டு ஓடி போயிட்டு இருந்தாளாம். அரண்மனை இந்த ராஜா இருந்துட்டு இருக்காரு, முழுக்க இந்த விஷத்தால பரவியதா இருந்ததாம். இந்த தக்ஷகன் அப்படின்ற பாம்பை விட்டுட்டாளாம் அத்தனை மந்திரிகளும் பயத்துல. இந்த ராஜாவோ ஏதோ மின்னல்னால தாக்கப்பட்டவரா இங்க கிடந்தாராம். இதெல்லாம் நடந்த அப்புறம் ராஜா தக்ஷகனுடைய விஷம் தாக்கப்பட்டவராய் இந்த மந்திரிகள் அதுக்கப்புறம் புரோஹிதர் பிராமணர்கள் எல்லாருமே வந்து இந்த ராஜாக்கு செய்ய வேண்டிய அந்திம கிரியைகள்லாம் வந்து பண்ணினா. அதுக்கப்புறம் அங்க இருந்த இந்த பிரஜைகள் எல்லாருமா சேர்ந்துண்டு ஜனமேஜயனை ராஜாவாக்கினாளாம். ராஜாக்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடிய ஜனமேஜயன் அவர் வந்து வெறும் ராஜா மட்டும் நினச்சிக்காதீங்கோ, அவர் பெரிய புத்திசாலி, நியாயமா நடந்தக்கூடியவர். அவருடைய மந்திரிகள் புரோஹிதர் எல்லாருமே பரீட்சித் மகாராஜனுடைய மூத்த பிள்ளையான இந்த ஜனமேஜயனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா. இவரும் எப்படி தன்னுடைய தாத்தாவான யுதிஷ்டர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாரோ அதே மாதிரி இவரும் பண்ணினார். இந்த ராஜா இப்படி நல்லபடியா ராஜ்யத்தை பார்த்துக்கிறான், எதிரிகளை எல்லாம் அவனால சரிவர ஹேண்டில் பண்ண முடியறதுன்ற தெரிஞ்ச உடனே மந்திரிகள்லாம் நேர ஸ்வர்ணவர்மன அப்படின்னு காஷியை சேர்ந்த ராஜா ஒருத்தர் இருக்கார். அவரிடத்துல போயிட்டு அவருடைய பெண் வபுஷ்தமா அப்படின்றவளை இவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம் கேட்கறதுக்காக போனா. அப்ப காஷி சேர்ந்த அந்த ராஜா வபுஷ்தமா அப்படின்றவளை இந்த குரு வம்சத்துக்கு நாயகியா அம்ச வச்சாரா, மகாராணியா. இவரும் சந்தோஷப்பட்டு அந்த பெண்ணை ஏத்துண்டாராம். இந்த நாயக்கன் மனைவியோட கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். புரூரவஸ் எப்படி ஊர்வசி கிடைச்சப்போ சந்தோஷமா இருந்தாரோ அந்த மாதிரி இவரும் இப்ப சந்தோஷமா காலத்தை கழிச்சுட்டு இருக்காளாம். வபுஷ்மதாவும் அந்த நாட்கள்ல இவரோட சௌக்கியமா இருந்தா அப்படின்னு. இதுக்கு அடுத்தபடியா
ஜரத்காரோட சரித்திரம் மறுபடியும் வளருது. அதை நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவா க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரிக் சிம்ம கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹா. நமஸ்காரம். பாரதம் தொடர்.